ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, டிமாண்ட் ஸ்கெடியூல்னா என்ன, டிமாண்ட் கர்வ்னா என்ன, இது மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம வந்துட்டு டிமாண்ட்னா என்ன, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட், டிமாண்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து 11th வீடியோ. இதுக்கு முன்னாடி அந்த 10th வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டிமாண்ட் பற்றி முன்னாடியே பார்க்கணுன்னா பார்த்துருங்க. ஓகேவா? நான் இங்கே வந்து சும்மா ஷார்ட்டாக என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இல்லை வேறு ஏதாச்சும் பேப்பர்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட் அப்படின்னா என்ன, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னு தெளிவாகவே. பட் இருந்தாலும் இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிமாண்ட் ரெஃபர்ஸ் டு த குவான்டிட்டி ஆஃப் அ கூட்ஸ் ஆர் சர்வீஸ் தட் கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பர்ச்சேஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் டியூரிங் அ ஸ்பெசிஃபிக் பீரியட். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிமாண்ட்னா வந்து நமக்கு வந்து அது டிசையரும் இருக்கணும், அட் த சேம் டைம் நமக்கு அது வாங்கிறதுக்கான பவரும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிமாண்ட். நீங்கள் அதே தான் சொல்லியிருக்காங்க, த கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பர்ச்சேஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஓகேவா? அவங்களுக்கு அது வாங்கணும்னு இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களால அதை வாங்க முடியணும். அதுதான் டிமாண்ட். ஸோ அக்கார்டிங் டு த லா ஆஃப் டிமாண்ட், when the price of a goods increases, its demand decreases. And when the price decreases, its demand increases, assuming all other factors remains constant. ஸோ வந்து இது ஆல்ரெடி நான் பார்த்தது தான். லா ஆஃப் டிமாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா அதோட டிமாண்ட் கம்மியாகும், அதே தான் ஆப்போசிட்டில் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு ஆப்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, ஒரு கிலோ வந்து 500 அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ஸோ அதனால் அதோட டிமாண்ட் வந்து இல்லை நம்ம வாங்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதோட டிமாண்ட் வந்து கம்மியாகுது. ஸோ டிமாண்ட் டிக்ரீசஸ். இதுவே தான் வந்து ஆப்போசிட்டில் நடக்குது. இப்போ ஆப்பிளோட ப்ரைஸ் வந்துட்டு 500 கிடையாது 200 தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி ஓகே கம்மியாக தானே இருக்குது அப்படின்னா அது நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகும். ஓகேவா? நிறைய பேர் அதை வாங்குறாங்க, அதுதான் வந்து டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ப்ரைஸை மட்டும்தான் பார்க்குறோம், மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். திஸ் இஸ் நோன் ஆஸ் த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். ஸோ லா ஆஃப் டிமாண்டே வந்து அதோட இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும், ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, டிமாண்ட் ஸ்கெடியூல்னா என்ன, டிமாண்ட் கர்வ்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷன். த டிமாண்ட் ஃபங்க்ஷன் is a mathematical equation that expresses the relationship between the price of the good and the quantity demanded. So it is generally written as Q of D is equal to F of P. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி நம்ம இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனில் மோஸ்ட்டாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா குவான்டிட்டி டிமாண்டடும் அதோட ப்ரைஸும். ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, Q of D is equal to F of P அப்படின்னா இதில் QDன்றது குவான்டிட்டி டிமாண்டட், Pன்றது வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் த குட். ஸோ இதுதான் வந்து குவான்டிட்டி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரைஸ். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி வி அஸ்யூம் அதர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிமாண்ட் லைக் இன்கம், டேஸ்ட் ஆர் சப்ஸ்டியூட்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். இப்போ எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை லீனியராக எழுதுகிறோம். பேசிக் லீனியர் டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் அஸ் Q of D is equal to A minus BP. ஸோ இதில் ஏன்றது என்னென்னா மேக்ஸிமம் டிமாண்ட் வென் அ ப்ரைஸ் இஸ் 0, B வந்து சேஞ்ச் இன் டிமாண்ட் வென் ப்ரைஸ் சேஞ்சஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு சின்ன ஈக்குவேஷன் தான், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு வேளை எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் பெட்டராக. ஸோ அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் த டிமாண்ட் ஃபங்க்ஷன். சப்போஸ் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் ஆப்பிள்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் ஆப்பிள் எக்ஸாம்பிள். இப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் இருக்குது, குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் ஈக்குவல் டு 100 minus 5 of P. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுது, நான் சொன்ன மாதிரி A அப்படின்றது மேக்ஸிமம் டிமாண்ட் வென் ப்ரைஸ் இஸ் 0. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு 0வாக இருக்குது. வென் ப்ரைஸ் இஸ் 0, டிமாண்ட் இஸ் 100 யூனிட்ஸ். இப்போ வந்து ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 100 வேணும். ஓகேவா? ஃபார் எவ்ரி $1 இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ் பை 5 யூனிட்ஸ். எனக்கு ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 0வாக இருக்கும் போது எனக்கு 100 யூனிட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போது இந்த ப்ரைஸ் அதாவது Pன்ற இடத்துல நான் 1ன்னு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆஃப் 1. ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். 100 minus 5 into 1 எவ்வளோ, 95.
அப்போது 5 யூனிட்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எவ்ரி $1 இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ் பை 5 யூனிட்ஸ். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நான் வந்துட்டு என்னோடய ப்ரைஸை ஏற்றுறேன், அதாவது அதிகமாக்குறேன்னா அந்த குவான்டிட்டி டிமாண்டட் வந்து கம்மியாகுது. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி டிமாண்டட் என்னது, எவ்வளோ வேணும். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும். ஓகேவா, அதே மாதிரி அதே தான் இந்த எக்ஸாம்பிளில் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நான் வந்து 0ல் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அது 1 மாற்றுறீங்க அப்படின்னா பீன்ற வேல்யூவில் வந்துட்டு நீங்கள் 1 போடணும். அப்போ 100 - 5 95. அப்போ டிமாண்ட் வந்து 95 கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னும் ப்ரைஸ் அதிகப்படுத்தி பாருங்கள், பீன்ற வேல்யூ இடத்துல வந்து 2ன்னு போட்டு பாருங்கள். அப்போ 100 - 10 வந்துடும். அப்போ இன்னுமே வந்துட்டு டிமாண்ட் கம்மியாக இருக்குது, 90. இதுவே நீங்கள் பீன்ற இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் அதாவது நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து 5 அப்படின்னு கொடுக்குறோன்னா 5 5 are 25. 100 - 25 எவ்வளோ, 75. இன்னமும் டிமாண்ட் கம்மியாகுது. அப்போ ப்ரைஸை நீங்கள் அதிகப்படுத்த டிமாண்ட் வந்து கம்மியாகுது. இதுதான் இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். demand schedule இருக்குது. ஸோ demand schedule is a table that shows the quantity of goods that consumers are willing to buy at different price levels. இது வந்து ஜஸ்ட் டேபிள் தான். முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி அதை டேபிளாக போட போகிறோம் அதே தான். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு அதே தான் டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்துட்டு QD = 100 - 5P. இதில் நீங்கள் ப்ரைஸ் வந்து ஒன்றுன்னா இந்த பீன்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் வேறு நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு QD என்ன வரும், ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணுறது, அவ்வளோதான். இங்கே 100 - 5P. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பீன் வந்து 0 கொடுக்குறீங்க அப்படின்னா 5 × 0 0 தான். அப்போ டேரெக்டாக 100 வந்துடும். அதே இப்போ பீன்ற இடத்துல வந்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ 100 - 10 வரும். அப்போ 90. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பீன்ற இடத்துல கடைசியாக வந்து 10 கொடுக்குறீங்க. இப்போ 5 × 10 எவ்வளோ, 50. ஸோ 100 - 50 50. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் எவ்வளோ வந்து குவான்டிட்டி டிமாண்டட் மாறுது அப்படின்றது தான். ஸோ என்ன இங்கே சொல்ல வராங்கன்னா, வாட் திஸ் மீன்ஸ், அட் ருபீஸ் அட் $0 டிமாண்ட் இஸ் 100 ஆப்பிள்ஸ். அப்போது வந்து எதுவுமே இல்லை, 0 ப்ரைஸாக இருக்கும் போது எனக்கு 100 யூனிட்ஸ் வேணும் ஆப்பிள் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அதிகமாகுது, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகும் போது இல்லை 90 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, லைக் $10 கிட்ட வந்துடுது. அப்போது டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடுது, பாதி டிமாண்ட் வந்துடுது. ஆஸ் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் குவான்டிட்டி டிமாண்ட் டிக்ரீசஸ், விச் ஃபாலோஸ் த லா ஆஃப் டிமாண்ட். ஓகேவா, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். மறுபடியும் வேணும்னா பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். ப்ரைஸ் நீங்கள் அதிகமாக்க டிமாண்ட் வந்து கம்மியாகும், அவ்வளோதான். அல்டிமேட் இது நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லேயே பார்த்துட்ருக்கிறது தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிமாண்ட் கர்வ். Demand curve is a graph that shows the relationship between price and quantity demanded. It is drawn using the values from the demand schedule. எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு நீங்கள் ஹாரிசாண்டல் லைன்னு சொல்கிறது தான் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம எப்போவும் வெர்டிக்கலாக போட்டிருப்போம். ஓகேவா, ஸோ ஹாரிசாண்டல் அதான் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு குவான்டிட்டி டிமாண்டட் எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ த டிமாண்ட் கர்வ் இஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பிகாஸ் ஹையர் ப்ரைஸஸ் ரெடியூஸ் டிமாண்ட். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்லேருந்து கனெக்டடாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், அந்த ஈக்குவேஷனை டேபிளாக போடுவோம், அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே வந்துட்டு கிராஃபாக போட போகிறோம் டிமாண்ட் கர்வில். ஓகேவா, அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த டேபிளில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்ன்றது இப்போ நமக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்குன்னா அது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இந்த சைடு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டட், ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ப்ரைஸ் பர் ஆப்பிள். ஸோ சொன்ன மாதிரி 100 யூனிட்ஸ், அதாவது ப்ரைஸ் வந்து 0வாக இருக்கும் போது 100 யூனிட்ஸ் இருக்குது. அப்படியே ப்ரைஸ் நீங்கள் அதிகமாக்கிட்டே வரீங்க, அதாவது 2 வரும்போது 90 ஆகிடுச்சு, 4 வரும்போது 80 ஆகிடுச்சு, 6 வரும்போது 70, 8 வரும்போது 60, கடைசியில் நம்ம 10 வரும்போது 50 வந்துச்சுல. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, இதில் ப்ரைஸ் வந்து அதிகமாக குவான்டிட்டி வந்து கம்மியாகுது. கிராஃப் வந்து இது கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி எப்பவும் ப்ளாட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே ப்ளாட் பண்ணி பாருங்கள். அப்போவுமே உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் கர்வ் தான் வரும். ஓகேவா,
ஸோ கடைசியாக பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் த டிஃபைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். ஸோ மற்ற எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ப்ரைஸையும் டிமாண்டையும் மட்டும் பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். A மைனஸ் B ஆஃப் P. ஸோ ஏன்றது வந்துட்டு நீங்கள் லைக் அந்த இனிஷியல் குவான்டிட்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மைனஸ் அந்த ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ஈக்குவேஷனை பொறுத்து நம்ம வந்து டிமாண்ட் ஸ்கெடியூலில் போடுவோம். டிஃப்ரெண்ட் டேபிள் ஷோயிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் லெவல்ஸ் அட் த கரஸ்பாண்டிங் டிமாண்ட். டேபிள் போட்டதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு அந்த கிராஃபாக போடுவோம். அதான் கர்வ், டிமாண்ட் கர்வ், அ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கிராஃப் தட் விஷுவலி ரெப்ரசென்ட் த லா ஆஃப் டிமாண்ட். ஸோ எதுக்காக இது வந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு இன்கம் எஃபர்ட். அதாவது when the price of a good falls consumers can afford more it. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை வாங்க முடியும். கரெக்டு தானே? இப்போ 200 அப்படின்னா நம்மளால் ஓகே, அதுவே நம்ம அந்த இடத்துல 500 அப்படின்னா அதுக்கு 2 மடங்குக்கும் மேலே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அது வந்து இன்கம் எஃபெக்ட். நமக்கு அதிகமாக வந்து நம்மக்கிட்ட எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் சப்ஸ்டிடியூஷன் எஃபர்ட்டும் இருக்குது இதில். when a product becomes cheaper consumers may switch from more expensive alternatives. இன்னொன்று வந்துட்டு டைமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். த மோர் ஆஃப் அ குட்ஸ் அ பர்சன் கன்சியூம்ஸ் த லெஸ் அடிஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தே கெட் ஃப்ரம் இட், ரெடியூசிங் தியர் வில்லிங்னஸ் டு பே ஹையர் ப்ரைஸஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க எதனால் வந்து இது டவுன்வர்டாக வருது அப்படின்றது. பட் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே வந்து இது டவுன்வர்ட் கர்வாக தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இருக்கிறது வந்து லா ஆஃப் டிமாண்ட், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷன், அப்புறம் ஸ்கெடியூல்னால் வந்து டேபிள், அப்புறம் கிராஃப்னா அதை கர்வ்னா வந்துட்டு கிராஃப், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க. மற்றபடி வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.